சட்னி சாம்பார் எல்லாமே தோற்று போயிடும். கும்பகோணம் கடப்பாக்க இந்த பொருள்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அடைக்கிறதுக்கு இதெல்லாம் அடைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கல் உப்பு போட்டு பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் பாயில் பண்ணி மேஷ் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி தேங்காய், ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, பொட்டுக்கடலை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொடக்குறப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. பேனில் 4 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வறுத்துருங்க. இந்த பிரிஞ்சி இலை, பட்டை, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டுருங்க. பச்சை மிளகாய் இந்த கலர் வரணுங்க, அதாவது ஒயிட் கலரில் வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் போட்டு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் 4 தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்பு கேரட், கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு பட்டாணிங்க, கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. மேஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 கப்பு வரைக்கும் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாசிப்பருப்பும் தேங்காயும் போட்டுருங்க. ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. சூப்பரான கும்பகோணம் கடப்பா தயாராகிடுச்சு. இட்லியில் தொட்டு சாப்பிடாம ஊற்றி சாப்பிடுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.